மாணவிகளின் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்டம் தோறும் மாணவிகளுக்கு விடுதி அமைக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு போடி நாயக்கனூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான். பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பு என்றைக்குமே உயர்ந்ததாக இருக்கணும். அது ஏற்கனவே தோழிகள் விடுதின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. நல்லது பண்றது மத்திய கவர்மெண்ட் தானே, மாநில கவர்மெண்ட் தானே, நல்லது தானே, வரவேற்க வேண்டிய விஷயம் தான். திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அந்த அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே தோழி விடுதி என்ற பெயரில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய சென்னை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அந்த விடுதி என்பது மிக சிறப்பாகவே பெண்களுக்கு பாதுகாப்பாகவே அமைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தோழி விடுதியை மையப்படுத்தி தான் இன்றைக்கு வானவில்ங்கிற பெயரில் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். நீங்க மாவட்டம் தோறும் கொண்டு வர சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் பாதுகாப்பு பண்றதுக்கு எந்த விதமான ஆளு இல்லை, பார்க்கவும் மாட்டாங்க. அதனால இது தேவையில்லாத ஒரு பட்ஜெட் சொல்ல முடியும். தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பண்ணுங்க. மத்திய சர்க்கார் இதை செய்கின்ற போது இது ஒரு சிறப்பான திட்டம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இது இந்தியாவில் 800 மாவட்டங்களில் அமலாக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். முதலிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் முதலிலே துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் போடி நாயக்கனூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.